இருக்கிற ஒருத்தவரும் தன்னுடைய உயிரை சிந்தி போராடி இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகளை பேசதாங்க இருக்குது. அதுல போயிட்டு நீங்க என்னென்ன பண்றீங்களே தெரியாது. குறிப்பா பாருங்களேன், நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அண்ணன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, எட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல குலோபனம் கொடுத்துருப்பாங்க. 2 காவல்துறை ஒரு பிசியை போட்டு, ஏன்பா இந்த பக்கம் ஒரு 2 மணி நேரத்துக்கு 2 கார் போகுது, மக்கள் அதை திசை திருப்புவாங்கல்ல, இந்த பக்கம் டிராபிக் இல்லாத பண்றது கூட உங்களுக்கு அந்த ஒரு ஈவியா இருக்க கூட இல்லையா? நாங்க என்ன ஃபாரின்ல தான் வந்துட்டோம். உங்க வீடு பக்கத்து தெரு, ஒரே தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்களும் மக்கள் நாங்களும் மக்கள். என்ன உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கல. உங்களால போராட முடியாது. எங்களால மக்களுடைய பிரச்சனைகளை உள்ளாண்டு போராட முடியும். உங்களுக்கு இந்த யார் கட்டி போட்டிருக்காங்க போடலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க உண்மையான அரசியல்வாதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்களை தயவு செய்து மக்கள் பிரச்சனைக்காக எங்களை கொஞ்சம் பேச சொல்லுங்க. குறிப்பா இந்த கடலூர் மாவட்டத்தில் நம்ம எத்தனையோ எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் பார்த்திருப்போம். எங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் இளம் புயல் அண்ணன் வேலுமுருகன் அவருக்கு மேல ஒரு பொய் கேஸ் ஒரு சில 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்டது. அந்த அப்ப இருந்த எஸ்பி பேரை சொல்ல விரும்பல தயவுசெய்து, ஏன்னா ஒரு பேரை சொல்லி யாருமே நம்ம பேசக்கூடாதுன்னு எங்களுடைய அந்த எஸ்பி என்ன சொன்னாரு, இல்லாத ஒரு கேஸை எங்க கட்சியினுடைய நிறுவனர் மேல போட்டாரு. நாங்க அப்பயே சொன்னோம் இந்த கேஸை, எங்களை அப்படியே பேட்டியே கொடுத்தாரு. அவர் யாருன்னா சங்கராச்சாரியார காஞ்சிபுரத்துல தீபாவளிக்கு முதல் நாள அரெஸ்ட் பண்ண ஒரு வீரமிக்க எஸ்பி. அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தா தெரியுங்களா? அங்க ஒரு முக்கியமான ஒரு போராளியை சுட்டு கொண்டு வந்தார். அவரு டைரக்ட் எஸ்பி கிடையாது, ப்ரமோஷன் எஸ்பி. அவரு அங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்துட்டேன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்துட்டேன், கடலூர் மாவட்டம். என்னன்னு கடலூர் மாவட்டம் போராட்ட குணத்துக்கே உரியதான ஒரு பங்கு உண்டு. எங்களை பத்தி தெரிஞ்சுக்க, எங்க வரலாறு இன்னும் தெரியாது உங்களுக்கு. புதுசா வந்து அதிகாரிகள் மற்ற அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இங்க மக்கள் எப்படி உண்மைனா உண்மை, நியாயத்துக்கு கட்டுப்படுவோம், அநியாயத்துக்கு கடவுளே வந்து சொன்னாலும் கட்டுப்பட மாட்டோம். அந்த எஸ்பி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு, வேலுமுருகனை சுட்டி பிடிப்பேன் என்று. எஸ்பியா இருக்கிறப்ப இந்தியாவின் அரசியல் சட்டத்தில் எஸ்பியா இருக்கிறப்ப சஸ்பெண்ட் பண்ண ஒரே இயக்கம் எங்களுடைய வேலுமுருகன் ஐயா பண்ணாரு. தெரிஞ்சுங்க, எங்க மாவட்டத்துக்காரர் கொஞ்சம் சூடு சொன்னலாம் அதிகம். ஏத்தாப்ப நிக்கிறது யாரு என்னன்னு பார்க்க மாட்டோம். நேர்மையா நாங்க தப்பு பண்ணா தப்பு பண்ணு சொல்லுவோம், தண்டனை அதுக்கு என்னமோ அனுபவிப்போம். தப்பே பண்ணாதவர்களை எங்களை அதிகமா சீண்டி பார்க்காதீங்க. நாங்க காவல்துறை மக்களின் நண்பன், காவல்துறையுடைய நண்பன். இங்க இருக்கும் அரசியல் கட்சிகள் எங்களை அனுசரிச்சு போங்க, எங்களை புரிஞ்சுக்கிங்க. நாங்களும் நீங்க சொந்த அண்ணன் தம்பி மாதிரி தான். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. போராட வரோம் நாங்க, என்ன துப்பாக்கி ஏந்திக்கிட்டு வெடிகுண்டு எடுத்துட்டா வரோம்? 2 பேருக்கு தான் கையில பரம்பு கொடுத்திருப்பாங்க, ஒன்று ஆசிரியர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் நல்ல முறையில் வரணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிக்கிற அந்த ஒரு அடிக்கிறது கூட சட்டம் கிடையாது, அந்த ஒரு மிரட்ட தோணியில கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் அமைப்பிலே காவல்துறைக்கு மட்டும்தான் லத்தி கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? காட்டு மிராடித்தனமாக அடிப்பதற்கு இல்லை, அதை காட்டி ஒரு சில கெட்ட வழியில் போகும் ஒரு சில நபர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக. அதுக்குன்னு கையில லத்தி இருக்குது, இடுப்புல துப்பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தயவு செய்து எங்களை வன்முறையாளர்களாக ஆக்காதீர்கள். நாங்களும் உங்களில் ஒருவன் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகளுக்கும் என் இளம்பெயன் வேல்முருகன் இருக்கும் திசையை நோக்கி நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.